அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. எங்களுடைய இந்த சயின்ஸ் வித் அன்பு என்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்பந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்பந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம். அப்போ எங்களுடைய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைச்சிங்களேண்டா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமெண்டா எங்களுடைய இந்த சயின்ஸ் வித் அன்பு என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லிக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு நாங்கள் 2015ஆம் ஆண்டு இயலில் வந்திருக்கிற 4வது MCQ சவுண்டில் வந்திருக்கு. அதைத்தான் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஒலிச்செறிவு மட்டம் 1 டெசிபலால் கூடணுமென்று சொல்லி அதிகரிக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒலிச்செறிவு சவுண்ட் இன்டென்சிட்டி எத்தனை எக்காரணியினால் அதிகரிக்கும், அதாவது எக்காரணி என்றது எத்தனை மடங்கு என்ற மாதிரி கேட்டிருக்கு. இதுக்கு 5 ஆன்சர்ஸ் இருக்குது. முதலாவது 1, ரெண்டாவது 10 முதலாவது 1, ரெண்டாவது 10 0.1ஆம் அடுக்கு, அடுத்தது 10 1ஆம் அடுக்கு, நாலாவது ஆன்சர் 10 10ஆம் அடுக்கு, அஞ்சாவது 10 12ஆம் அடுக்கு. இத்தனை ஆன்சர்ஸ் இருக்குது. இதில் எது என்று பார்ப்போம். அப்போ ஒலிச்சரிவு மட்டம் இன்டென்சிட்டி லெவல் 1 டெசிபலாம். ஆகவே இது எங்களுக்கு தெரியும், இங்கே பீட்டான்றது தான் இன்டென்சிட்டி லெவலண்டா 10 log I/I0 என்று சொல்லி எங்களோட நார்மலான இது டெசிபல் கணிக்கிறதுக்கான இது தெரியும். ஆகவே இதில் வர பெறுமதி எங்கே 10 என்று சொல்லி சொன்னால் எல்லாம் 10. ஆகவே இது 1. ஆகவே இது இந்த பீட்டா டெசிபல் 10 என்று வரும். ஆகவே பாருங்க, இப்படி தான் செய்கிறது. இதில் எங்களுக்கு டெல்டா பீட்டா இல்லை, அதாவது அதிகரிப்பு 1 டெசிபல் அதிகரிக்கணுமெண்டா அதுக்கு என்ன மாதிரி இருக்கும். இதில் 10 அடியாக I1/I2 வரும். அதாவது இதில் எங்களோட இதற்கு பதிலாக நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது 1 தர 10⁻12. இது எங்களோட நார்மலான வேல்யூ. இது இப்போ 2 கம்பேர் பண்ணுறபடியாக 1லேருந்து இன்னொன்றை கழிக்க போகிறோம். ஆகவே கழிக்கிறபடியாக அதை மடக்கைக்குள்ள லொக்குக்கு கொன்றேக்க 1 பிரிக்கிற மாதிரி வரும். இதில் I1/I2 தானே இருக்குது. ஆகவே இதில் பாருங்கள், இதுதான் 1 டெல்டா பீட்டா 1 10 log இந்த I1/I2 என்ற வேல்யூ தான் எங்களுக்கு தேவை. இந்த எத்தனை மடங்குன்றது I2 இருந்தது I1 வருகுதுண்டா இதை மாதிரி இது எத்தனை மடங்கு I2 I1 வரைக்க எத்தனை மடங்கு, அதாவது I1 I2 பிரிக்கிறோம். பாருங்க, இது 10 இங்கே வந்து பிரித்தா என்னென்று வரப்போகுது 0.1 log 10 அடியாக இந்த I1/I2 வரப்போகுது. எங்களுக்கு இதுதான் தேவை, எத்தனை மடங்குன்றது. அப்போ பாருங்க, I1/I2 இந்த log இல்லாமல் போகுது. ஆகவே இது 10 மேல் அடுக்கில் வரப்போகுது. இதை ரிவர்ஸில் பார்த்தா சரியாக இருக்கும். பாருங்க, எங்க இதுக்கு பதிலாக இந்த இதுக்க என்னென்று போட்டு பார்க்க போகிறோம். 10.1ஆம் அடுக்குண்டா இந்த அடுக்கு இங்கே முன்னுக்கு வந்து பெருக்கப்படும். ஆகவே 10 தர 0.1 10 அடியாக 10 10 இது 1. ஆகவே இது 1 டெசிபல் என்று சொல்லி இந்த அதிகரிப்பு வரப்போகுது. இதுவே இந்த வேல்யூ 10/2 இந்த 2 முன்னுக்கு வந்து பெருக்கி இருக்கும். அதே 10 1 தான். ஆகவே இதுக்கு 20 டெசிபல் என்று சொல்லி இந்த அதிகரிப்பு வந்திருக்கும். ஆகவே இதில் எங்களுக்கு சரியான விட 10.1ஆம் அடுக்கு 2வது ஆன்சர் சரியாக வரும்.